தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதியதொரு நாளுக்குள்ளாக நாங்கள் கால் பதித்திருக்கின்றோம். இந்த நாளிலே நாங்கள் எங்கள் வாழ்வை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, பல்வேறுபட்ட இடர்கள், பிரச்சனைகள், கஷ்டங்களோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலி ஊடாக நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். சில நேரங்களில் எங்கள் வீடுகளிலே நடக்க இருக்கின்ற சில நல்ல காரியங்கள் எல்லாம் பின்போட்டப்படுகின்றது அல்லது ஒத்திவைக்கப்படுகிறது, தடைப்படுகிறது. இதை அனைத்தினாலும் பல்வேறுபட்ட நபர்களிலே வாழ்க்கையிலே அவர்கள் உள்ளத்திலே உடைக்கப்பட்டவர்களாக சில நேரங்கள் கவலையோடும் கண்ணீரோடும் ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய சூழ்நிலை. திருமண காரியங்கள் நிறைவேறாத பட்சத்திலே பிள்ளைகளுடைய கல்வி நடவடிக்கைகள் எல்லாம் பின்போடப்பட்ட பட்சத்திலே வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் தடைப்பட்ட நேரங்களில் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இவை ஒவ்வொன்றுக்காகவும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உள்ள எல்லா தடைகளிலும் ஆண்டவர் அகற்றி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படியாக நான் இந்த திருப்பலியிலே விசேஷமாக எல்லோருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆசிரை குறைவின்றி பெற்றுக்கொள்ள எங்கள் குறை குற்றங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேர தகுதி பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எஸ்ரா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 5 தொடக்கம் 9 முடிய. மாலை பலி நேரத்தில் நோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் முழந்தாளிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து
எஸ்ராவாகிய நான் கூறியது: கடவுளே, உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்கி நாணுகிறேன். ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன, எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டுவிட்டன. எம் முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம். எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைத்தனத்திற்கும் கொள்ளைக்கும் வெட்கக்கேட்டுக்கும் இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம். ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது கருணை துலங்கியுள்ளது. எங்களுள் சிலரை எஞ்சியோராக விட்டு வைத்தீர். உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர். எங்கள் கடவுளாகிய நீர் எம்மீது கண்களுக்கு ஒளி தந்தீர். எமது அடிமைத்தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் பாழடைந்ததை பழுது பார்க்கவும் யூதேயாவிலும் எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தயை கிடைக்கவும் செய்தருளினீர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: என்றும் வாழும் கடவுள் போற்றி. அவர் தண்டிக்கிறார், இரக்கமும் காட்டுகிறார், பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகிறார், பேரழிவில் இருந்து மேலே தூக்குகிறார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. இஸ்ரேல் மக்களே, வேற்றினத்தார் முன் அவரது புகழை அறிக்கையிடுங்கள், ஏனெனில் அவர் அவர்களிடையே உங்களை சிதறடித்துள்ளார். உங்கள் பதில்: என்றும் வாழும் கடவுள் போற்றி. அவர் திருமுன் உண்மையுடன் ஒழுகினால் அவர் உங்கள் பால் திரும்புவார். தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்ளார். உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணி பாருங்கள். நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள், வாயார அவரை அறிக்கையிடுங்கள், என்றும் உள்ள மன்னரை ஏற்றி போற்றுங்கள். உங்கள் பதில்: என்றும் வாழும் கடவுள் போற்றி. நான் அடிமையாய் வாழும் நாட்டில் அவரை போற்றுவேன். அவருடைய ஆற்றலையும் மேன்மையையும் பாவ நாட்டமுள்ள இனத்தார் முன் அறிக்கையிடுவேன். பாவிகளே, மனந்திரும்புங்கள், அவர் திருமுன் நேர்மையுடன் ஒழுகுங்கள். ஒருவேளை அவர் உங்கள் மீது அருள் கூறுவார், உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். உங்கள் பதில்: என்றும் வாழும் கடவுள் போற்றி. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார்.
அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஒரு அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் திருத்தூதர்களை அனுப்புகின்றார். ஒரு கடுமையான பணியாக இருக்கிறது. நிறைய காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் போகும் பொழுது திருத்தூதர்கள் எதிர்பாராத ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்கின்றார். அதாவது, நீங்கள் உங்கள் பயணத்துக்கு தேவையான சில காரியங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இது மிகவும் அவசியமான அத்தியாவசியமான விஷயங்கள். இந்த பணப்பை, அங்கி, தடி இதெல்லாம் மிகவும் அத்தியாவசியமான விஷயங்கள். வேறு மேலதிகமான விஷயங்கள் கூட இல்லை. இந்த அத்தியாவசியமான விஷயங்களை கூட ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் என்று சொல்லி. இங்கே இந்த புறப்படுகின்ற பொழுது இவர்களுடைய மனதில் இருந்த அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் நோக்க வேண்டும். இந்த சீடர்கள் எல்லாம் எல்லோரும் ஒரே விதமாக இருந்திருக்க மாட்டார்கள். ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் தலைவருக்கு எதிராக புலம்பி கூட இருக்கலாம். என்னப்பா இவர், என்ன மனுஷன் இவர், இது கூட தெரியாதா, இந்த சின்ன விஷயம் கூட தெரியாதா, இதை கூட எடுத்துகிட்டு போக வேணாம்னு சொல்கிறாரே, நாங்கள் எப்படி போகிறது, என்ன பண்ணுறது, இதெல்லாம் பண்ண முடியுமா, என்ன செய்கிறது, இப்படி ஏகப்பட்ட எண்ணங்கள் அவர்கள் நடுவே ஓடி இருக்கும். ஏகப்பட்ட சந்தேகங்கள் ஓடி இருக்கும். ஆனால் இந்த சந்தேகங்கள், இந்த எண்ணங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எப்பொழுது வருகிறது என்றால், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் வாசித்த இந்த லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரத்திலே அதுக்கு பிற்பாடு இவர்கள் எல்லாம் இயேசுவிடத்திலே திரும்பி வருகின்ற பொழுதுதான் இதற்கான பதில் இருந்திருக்கும். அவர்கள் திரும்பி வரும் பொழுது எந்த குறையுமின்றி, எந்த பிரச்சனையுமின்றி, எந்த விதமான தட்டுப்பாடுகளுமின்றி அழகாக அவர் சொன்ன விஷயங்களை முடித்து வந்தார்கள். ஒன்றுமில்லாமலாக இருந்து போய். எனக்கு அருமையானவர்களே, இதிலிருந்து ஒரு விஷயத்தை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். என்னவென்றால், நாங்கள் ஆண்டவர் பெயராலே போகின்ற பொழுது இல்லாததை குறித்து பயப்படவோ, கவலை கொள்ளவோ, குழப்பமடையவோ தேவையே இல்லை. ஏனென்றால் அழைத்தவர் அப்படிப்பட்டவராயிருக்கிறார். அழைத்தவர் நிறைவுள்ளவராய் இருப்பதினாலே அழைக்கப்பட்ட நாங்கள் போகின்ற வழிகளிலே நாங்கள் பலதரப்பட்ட சிக்கல்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர் பார்த்து கொள்வார். இஸ்ரவேல் மக்களை அழைத்து வருகின்ற பொழுதும் கூட அவர்கள் குறைவுபடாமல் வந்தார்கள். அவர்களிடையே நலிவுற்றவன் எவனுமே இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அழைத்தவர் எல்லாவற்றையும் தருவார். இந்த நிமிஷம் எங்களிடத்தில் ஒன்றும் இல்லாமலாக இருக்கும். சில நேரம் என்னிடத்தில் ஒன்றும் இல்லாமை போல இருக்கும், சில நேரம் குறைவாக இருக்கும். ஆனால் நிறைவுள்ளவர் அழைத்திருப்பதனாலே, நிறைவுள்ளவர் அழைத்தவர் எங்கள் பின்னால் வருவதனாலே நிச்சயமாக நாங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளிலே, பார்க்க வேண்டிய இடங்களிலே நிச்சயமாக அவர் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பார். நான் முன்னொரு முறை இந்த சம்பவத்தை எங்கோ பகிர்ந்திருக்கிறேன். நீங்களும் நிறைய தரம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் ஒரு ட்ரிப் போகிறோம். போய்கிட்டு போது உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுத்தா அதை எடுத்து காமிக்குங்க. அப்போ எனக்கு இவ்வளோ கொடுத்தாருப்பார், எப்போ இவ்வளோ கொடுத்தாருப்பாருன்னு சொல்லி. அப்போ சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. 2 டீச்சர், ஒரே ஒரு தகப்பன் மாத்திரம் வரார், ஒரு சின்ன பையனுடைய அந்த தகப்பன்.
இப்படியாக போய்கொண்டு இருக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால், எல்லோரும் எடுத்து நான் சொன்னது போல் காமிக்கிறாங்க. இங்கே பாரு, அப்பா எனக்கு 100 ரூபா கொடுத்தாரு, எனக்கு அப்பா 200 ரூபா கொடுத்தாரு, இப்படி அம்மா கொடுத்தாங்க, அப்படி காட்டுறாங்க. ஒரே ஒரு பையன் கையில் மாத்திரம் 10 ரூபாய் மாத்திரம் தான் இருக்கிறது. 10 ரூபாய். அவருடைய தந்தை தான் என்னோடு கதைத்து கொண்டு வருகிறார். ஒரே ஒரு தந்தை வந்தார் என்று சொன்னேன்லவா, அந்த தந்தை மாத்திரம். மற்ற பிள்ளைகள் எல்லாம் இவனை பார்த்து நக்கல் அடிக்க தொடங்கினார்கள், அவனை பார்த்து கேலி செய்ய தொடங்கினார்கள். இவனுக்கு சரியான கோபம். இங்கே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அந்த ஊரிலே அதனுடைய பிரதிபலனை நாங்கள் அனுபவிக்கணும் வேண்டும். அதனாலே பக்கத்தில் இருந்த ஆசிரியர்கள் சொன்னேன், மெதுவாக அவனை இங்கே எடுத்து விடும்படி. அவர்களுக்கு விளங்கவில்லை, எனக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை, அவருடைய தந்தையும் என் பக்கத்தில் இருப்பதினாலே. கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு இவன் சொன்ன ஒரு காரியம் எனக்கு அருமையானவர்களே, அந்த நக்கல் நையாண்டி பண்ணி கொண்டிருந்த அந்த மற்ற பசங்களை பார்த்து இவன் என்ன சொன்னான் என்றால், என்னுடைய டேடி பின்னுக்கு வரார், அவ்வளோதான் சொல்லிவிட்டு அவன் பாட்டில் நடக்க தொடங்கிவிட்டான். அதோடு எல்லாருமே ஓய்ந்து விட்டார்கள். அப்பொழுது எனக்கு புரியவில்லை, ஆனால் பிற்பாடு தான் எனக்கு புரிகிறது. அவனின் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், ஹே, உன்னிடத்தில் 500 ரூபாய் இருக்கும், உன்னிடத்தில் 200 ரூபாய் இருக்கும், உன்னிடத்தில் 300 ரூபாய் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீர் என்று சொன்னால் அது முடிந்து போயிடும். முடிந்து போன பிற்பாடு உனக்கு பணம் கொடுக்க இங்கே யாருமே இல்லை. ஆனால் என்னிடம் 10 ரூபா தான் இருக்குது, உண்மை. ஆனால் இந்த 10 ரூபா முடிஞ்ச உடனேயே அப்பா அப்படின்னு நான் கையை நீட்டினா என்னுடைய டேடி பின்னுக்கு வரார், நிச்சயமாய் தருவார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இன்றைய நாளிலே உங்களை பார்த்தும் ஆண்டவர் இதை தான் சொல்கிறார். இந்த நிமிஷம் நீ வெறுமையாக இருக்கலாம், இந்த நிமிஷம் நீ ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக உன்னோடு வருகிற ஆண்டவர் உனக்கு சகலதையும் செய்து முடிப்பார். அவர் வல்லவராம் கடவுள், நன்மை நிறைந்தவராயிருக்கிறார். அவர் நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராயிருக்கிறார். இந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் நாங்கள் சரணடைவோம். நிச்சயம் அவர் எங்கள் தேவைகளை சந்திப்பார். பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் அனைவரும் இப்பொழுது எங்களுடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். உங்கள் பதில்: எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வழிநடத்தும் தந்தையே இறைவா, எம் திரு அவையின் அனைத்தும் வெறும் நிறுவனங்களாக அல்லாமல் உம் அன்பு பணியினை அகில உலகின் எல்லா மாந்தருக்கும் வேறுபாடின்றி பணியாற்றிடவும் துணை புரியவும் உதவிகரமாக நின்று செயற்பட தேவையான எளிய மனதினை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாங்கள் தூயவராக வாழவே அழைக்கப்படுகின்றோம். இதுவே எங்களுக்கு உமது திருவுளம் என்பதை எங்களுக்கு எடுத்துரைத்தீரே. நாங்கள் தூயவராக வாழ்ந்து உமது திருவுளத்தை நிறைவேற்ற எங்களுக்கு தூயதோர் உள்ளத்தை பெற ஆவியாவின் கொடைகளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் அன்பு தந்தையே இறைவா, இன்று உலகில் நடைபெறும் பருவகால மாற்றங்களும் பொருளாதார மாற்றங்களும் நலிவடையும் என் விவசாய பெருமக்களை முன் வைக்கின்றோம். அரசாங்கத்தாலும் மற்றவர்களாலும் அவர்கள் உழைப்பு சுரண்டப்படாமல் உழைப்பிற்கேற்ப பலனை மதிப்பையும் அடையவும் பொருளாதார வளர்ச்சி கண்டு இன்புறும் அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உம் அன்பு பணி பீடத்திலே ஞானமாக்குவே.
காண சாட்சியாய் வாழ்ந்திடுவேன், வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். கற்பழித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பள்ளி பீடத்திலே தியாகமாகுவேன். சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கிற பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களாக பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கோரி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் மெல்கம் ரஞ்சித்தாண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித அந்தோனி மரிய கிளாரட், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார், தகுந்த நேரத்தில் எங்களுக்கு அவற்றை தந்து ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு நாங்கள் அவர் கற்பித்தவாறு ஜெபம் செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. நாம் ஒருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணையில் உயிரோடலாக வீற்றிருக்கும்
ஆண்டவராக இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கிறேன். ஆண்டவராக இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. இறைவனுக்கு நன்றி கூறி நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரே, அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையிறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, வருவாய்.